அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைய இந்த இரவிலே அல்லாஹுக்கு சொந்தமான திருநாமங்களிலே உள்ள ஒன்றுதான் அஸ்-சமீஉ என்று சொல்லக்கூடிய திருநாமம். இந்த திருநாமம் குர்ஆனிலே பல இடங்களிலே வரக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் அலீம். அதாவது அஸ்-சமீஉ என்றால் செவிமடுப்பவன் என்ற கருத்தை குறிக்கும். உலகத்திலே உள்ள அனைத்து வகையான சத்தங்கள், யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் எதை கதைக்கிறார்களோ, எந்த மொழியில் பேசுகிறார்களோ, எவ்வாறான அந்த மிருகங்கள், பறவைகள், ஜீவராசிகள் எல்லாம் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கின்றனவோ அவைகள் அனைத்தினுடைய சத்தங்களையும் அல்லாஹு தஆலா செவிமெடுப்பவனாக இருக்கிறான் என்ற கருத்தை இந்த அஸ்-சமீஉ என்று சொல்லக்கூடிய இந்த அல்லாஹ்வினுடைய திருநாமம் பொருந்தி இருக்கின்றது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்ற நிகரான ஒன்றுமே இல்லை, வஹுவ ஸமீஉல் அலீம், யாவற்றையும் அறிந்தவன், யாவற்றையும் செவிமெடுப்பவன் அவனே என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இது போன்ற பல இடங்களிலே இந்த பெயர் வந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று இந்த அஸ்-சமீஉ என்று சொல்லக்கூடிய இந்த திருநாமத்தில் செவிமெடுத்தல் என்ற கருத்தை மாத்திரம் உள்ளடக்காமல் அல்லாஹுக்கு மட்டும் சொந்தமான ஒரு கருத்தையும் அது உள்ளடக்கி இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், இப்போ ஒருவர் பேசுகிறத நம்ம செவிமெடுப்போம், ஒருவர் நம்மிடத்தில் கேட்கிறத அதை செவிமெடுத்து அதை உடனே நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா செவிமெடுப்பவன். அதே போன்று செவிமெடுத்ததுக்கான பதிலை, பிரதிபலனை, அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அதற்கு கூலி கொடுப்பவனும், அந்த பிரார்த்தனைக்குரிய பலனை கொடுப்பவனும் அல்லாஹு தஆலா என்ற கருத்து இந்த சமீஉ என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் பொருந்தி இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், அல்லாஹு தஆலா திருமறையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அதாவது ஒரு செய்தியை சொல்லுகின்றான். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றார்கள். எப்படி? இறைவா எனக்கு குழந்தையை தா என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்போது குழந்தை கொடுக்கிறான் என்று சொன்னால், அவருடைய வயோதிப வயதிலே குழந்தையை கொடுக்கின்றான். அப்ப இந்த வயோதிப வயதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை பெற்றதின் காரணமாக, அல்லாஹ்வினுடைய அருட்கொடை கிடைத்ததின் காரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள். மீண்டும் எப்படி என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹப அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக், என்னுடைய வயோதிப வயதில் எனக்கு இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளையையும், இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளையையும் என்னுடைய வயோதிப காலத்தில் எனக்கு தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்லிவிட்டு, இன்ன ரப்பி லஸமீஉ துஆ, நிச்சயமாக என்னுடைய இறைவன் லஸமீஉ அத்துஆ, துஆவை செவிமடுப்பவன். அப்படி என்று சொன்னால் என்ன? நான் கேட்ட துஆவை அல்லாஹு தஆலா செவிமடுத்து அந்த துஆக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹு தஆலா பிரதிபலன் தந்திருக்கிறான், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்ற கருத்து இந்த சமீஅ என்று சொல்லக்கூடிய இந்த அல்லாஹ்வினுடைய திருநாமத்திலே இருக்கின்றது. அடுத்ததாக குர்ஆனிலே இந்த அஸ்-சமீ என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை கிட்டத்தட்ட 50 இடங்களிலே 50க்கு மேலாக இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் அதாவது திக்ர் செய்கின்ற பொழுது சத்தம் போட்டு செய்து கொண்டு வந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இர்பஉ அலா அன்ஃபுசிக்கும், நீங்கள் இப்படி சத்தம் போட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்,
விக்ர் செய்ய வேண்டாம். இர்பஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு மாத்திரம் கேட்கக்கூடிய மாதிரி நீங்கள் விக்ர் செய்யுங்கள். ஃபஇன்னக்கும் லா ததுஊன அஸம்ம வலா காயிபன், நீங்கள் நிச்சயமாக செவிமெடுக்காத ஒரு செவிடனையோ அல்லது எங்கேயோ மறைந்து நிற்கக்கூடிய ஒருதனையோ நீங்கள் என்ன செய்வது கிடையாது, அல்லாஹ்விட அதாவது பிரார்த்திப்பது கிடையாது. மாற்றமாக அதாவது வலாக்கின் ததுஊன சமீஅன் பஸீரன் கரீபா, அருகாமையிலே இருக்கக்கூடிய யாவற்றையும் பார்க்கக்கூடிய யாவற்றையும் செவிமடுக்கக்கூடிய அல்லாஹுவை தான் நீங்க என்ன செய்றீங்க, திக்ர் செய்றீங்க. எனவே உங்களுக்கு மத்தியிலே செவிமடுக்கக்கூடிய மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, மெதுவா திக்ர் செய்யுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமான திருநாமங்கள் என்ற அடிப்படையிலே இந்த அஸ்ஸமீஉ என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ பொதுவாக நம்ம திக்ர் செய்வதாக இருந்தாலும் பல இடங்களிலே திக்ரை சத்தம் போட்டு செய்வார்கள், தொழுகைக்கு பின்னால் திக்ரை சத்தம் போட்டு செய்வார்கள். இதுவெல்லாம் சுன்னாவுக்கு மாற்றமானது என்பதற்கு இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஆதாரமாக இருக்கின்றன. அடுத்ததாக அல்லாஹு தஆலாவுக்கு அடுத்த சொந்தமான ஒரு அதாவது திருநாமம் என்னவென்று சொன்னால் அல் பஸீரு என்று சொல்லக்கூடிய திருநாமம், யாவற்றையும் பார்க்கக்கூடியவன். அதாவது திருமறை குர்ஆனிலே 40க்கும் அதிகமான இடங்களிலே இந்த அல் பஸீரு என்று சொல்லக்கூடிய இந்த திருநாமம் வந்திருக்கின்றது. நான் முதல்ல ஓதி காட்டின அதாவது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹு தஆலா நீங்கள் செய்தவற்றை மிகவும் பார்த்து கொண்டிருக்கின்றான், மிகவும் அதாவது அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையிலே குர்ஆனிலே பல இடங்களிலே இப்படியான இந்த வசனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று அல்லாஹ் இதில் ஒரு முக்கியமான ஒரு அகீதா ரீதியான ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது என்று சொன்னால், விஷயம் இருக்கிறது என்று சொன்னால், அதாவது அஷ்அரியாக்களுடைய கொள்கையின் அடிப்படையிலும் இன்னும் சில அதாவது நெறி தவறின கொள்கையினுடைய அடிப்படையிலே அதாவது சிலர்கள் சொல்வார்கள் அப்படி என்று சொன்னால், அல்லாஹு தஆலா காது இன்றி செவிமடுப்பவன், நாவு இன்றி பேசுபவன் என்ற அடிப்படையிலே கண்ணின்றி பார்ப்பவன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்வார்கள். அதாவது இது அல்லாஹ்வினுடைய அதாவது அகீதாவின் கோட்பாட்டில் அல்லாஹ்வுக்கு நாங்கள் இணை வைக்கிறோம் என்ற அடிப்படையில் இது போய்விடும். ஒரு மனிதனுக்கு உதாரணத்துக்கு கண் இருந்தால்தான் பார்க்கலாம். அப்படி மனிதனுக்கே அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா கண் இல்லாமல் எப்படி பார்ப்பான்? அதனால் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே பஸீர், எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன் என்ற அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் வரக்கூடிய அந்த திருநாமத்தை தனக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கின்றான். அதில் இன்னும் ஒரு செய்தியையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். எப்படின்னு சொன்னால், தனக்கு கண் இருப்பதாக சொல்லி காட்டுகின்றான். அப்ப இறைவனே தனக்கு கண் இருப்பதாக சொல்லும் போது அப்ப நம்ம சொல்ல முடியுமா கண் இல்லாமல் பார்க்கிறான் என்று? அது அதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான வார்த்தையாக இருக்கின்றது, அது ஷிர்கியத்தான வார்த்தையாக இருக்கின்றது. அல்லாஹ் தனக்கு இருக்கிற ஒரு பண்பை நம்ம இல்லை என்று சொல்வது அது ஷிர்க் தானே என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறைவன் திருமறையிலே சொல்லுகின்றான், வஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக, நபியே உமது இரட்சகனினுடைய அவனுடைய ஏற்பாட்டிற்கு நீ பொறுமையாக இரு, அவனுடைய சட்டம் எப்போது வரும் என்பதை நீ எதிர்பார்த்து பொறுமையாக இரு. ஃபஇன்னக பிஅயுனினா, நிச்சயமாக நபியே உங்களை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம், கண்களால் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கண் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்திலே பயன்படுத்தி காட்டி இருக்கின்றான். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தஜ்ஜாலுடைய வருகை சம்பந்தமாக சொல்லுகின்ற போது, இன்னஹு அஅவர், தஜ்ஜால் என்பவன் அவன் குருட்டு கண்ணுள்ளவனாக இருப்பான். வ இன்ன ரப்பக்கும் லைஸ பிஅவர், ஆனால் உங்களுடைய இறைவன் குருட்டு கண்ணுள்ளவனாக இருக்க மாட்டான். அப்படின்னு சொன்னா என்ன? அல்லாஹு தஆலாவுக்கு கண் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இது புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். அடுத்ததாக அல்லாஹுக்கு சொந்தமான திருநாமங்களிலே உள்ள ஒன்றுதான் அல் அலீமு என்று சொல்லக்கூடிய திருநாமம், யாவற்றையும் அறிந்தவன் என்று சொல்லக்கூடிய திருநாமம். அதாவது உள்ரங்கமாக இருக்கலாம், வெளிரங்கமாக இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம், அதாவது வானங்களுக்கு மேலாக இருக்கலாம், பூமிக்கு கீழாக இருக்கலாம், எங்கு இருந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்த நுட்பமான ஒரு அதாவது நுட்பமானவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதை இந்த அலீமு என்று சொல்லக்கூடிய
இந்த திருநாமம் என்ன செய்கின்றது, எமக்கு பிரதிபலித்து காட்டுகின்றது. குர்ஆனிலே கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட இடங்களிலே இந்த அலீமு என்று சொல்லக்கூடிய இந்த திருநாமம் வந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லுகின்றான், இன்னல்லாஹ சமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹு தாலா யாவற்றையும் செவிமெடுப்பவனாகவும் யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று நாங்கள் குர்ஆனிலே அதாவது ஏராளமான வசனங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இறைவனுக்கு சொந்தமான திருநாமங்களிலே உள்ள ஒன்றுதான் அல் லத்தீஃபு என்று சொல்லக்கூடிய திருநாமம். அதே போன்று அல் ஹபீரு என்று சொல்லக்கூடிய திருநாமம். இந்த அல் லத்தீஃபு என்று சொல்லக்கூடிய திருநாமம் நுட்பமானவன் என்ற கருத்தை குறிக்கும். அல்லாஹு தாலா யாவற்றினுடைய நுட்பத்தையும் யாவற்றினுடைய படைப்பினங்களுடைய நுட்பங்களையும் இந்த உலகத்தினுடைய நுட்பங்களையும் மனித படைப்பினுடைய நுட்பங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா தெரிந்தவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். இறைவன் திருமறையிலே கூறுகின்றான், அதாவது எப்படி என்று சொன்னால், லா துத்ரிகுல் அபுசாரு வஹுவ யுத்ரிகுல் அபுசார் வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். அதாவது அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லுகின்றான், இறைவனை நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் இறைவன் அவன் என்ன செய்வான், நம்மளை பார்த்து கொண்டு இருப்பான் என்று சொல்லிவிட்டு வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அதாவது மிகவும் நுட்பமானவனாகவும், அல் ஹபீர் என்று சொல்லக்கூடிய அடுத்த திருநாமம் அதிலே வருகின்றது, அதாவது மிகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். திருமறை குர்ஆனில் இந்த அல் லத்தீஃபு அல் ஹபீரு என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு திருநாமங்களும் குர்ஆனிலே பெரும்பாலான இடங்களிலே ரெண்டும் இணைந்துதான் வரும். அல்லாஹு தாலா தன்னுடைய அத்தாட்சியை தன்னுடைய வல்லமையை சக்தியை சொல்லி காட்டுகின்ற பொழுது, இந்த மனித சமூகத்துக்கு தெளிவுபடுத்துகின்ற பொழுது அல் லத்தீஃபு நுட்பமானவன், அல் ஹபீரு நன்கறிந்தவன் என்ற இந்த ரெண்டையும் அதாவது ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை குர்ஆனிலே அதிகமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அல் லத்தீஃபு என்ற வார்த்தை அல்லாஹு தாலா நுட்பமானவன் என்று வருகின்ற பொழுது இதனை குர்ஆனிலே ரெண்டு அர்த்தத்தில் அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கின்றான். ஒன்று நுட்பமானவன் என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்தி இருக்கின்றான், அடுத்தது இரக்கமுள்ளவன் என்ற அர்த்தத்திலும் இந்த லத்தீஃபு என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே பயன்படுத்தி இருக்கின்றான். அதாவது ஒரு இடத்திலே இறைவன் சொல்லுகின்றான், அல்லாஹு லத்தீஃபுன் பி இபாதிஹி, அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களோடு இரக்கமானவனாக அன்புமிக்கவனாக இருக்கின்றான். யர்சுகு மை யஷாஉ, அவன் நாடியவர்களுக்கு ரிஸ்க் ஆகாரத்தை வழங்குவான். வஹுவல் கவியுல் அசீஸ், அவன் வலிமை மிக்கவனாகவும் மிகைத்தவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அப்ப இந்த லத்தீஃபு என்ற வார்த்தை அதாவது மிகவும் நுட்பமானவன் என்ற அர்த்தத்தையும் அல்லாஹு தாலா குர்ஆனில் கொண்டு வந்திருக்கின்றான். அதே போன்று இரக்கம் உள்ளவன் என்று சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்திலேயும் அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தி இருக்கின்றான். அடுத்ததாக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய தன்னுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவுக்குள்ளே வரக்கூடியதுதான் அல் அஃபூ என்ற வார்த்தை, அல் கஃபூரு என்ற வார்த்தை, அல் கஃபாரு என்று சொல்லக்கூடிய வார்த்தை, அத் தவ்வாபு என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அதாவது அல் அஃபூ என்று சொன்னால் பிழைகளை பொறுப்பவன், அல் கஃபூர் என்று சொன்னால் பிழைகளை மன்னிக்க கூடியவன், அல் கஃபார் என்று சொன்னால் மிகவும் மன்னிக்க கூடியவன், அத்தவ்வாபு என்று சொன்னால் மன்னிப்பு மிக்கவன் மன்னிப்பு கொடுக்கக்கூடியவன் என்று எல்லாம் அதாவது ஒரே விடயத்தை தான் குறிக்கின்றன. ஆனால் அதனுடைய அதாவது தனிப்பட்ட ரீதியில் அதனுடைய தனித்தனி கருத்தாக நாங்கள் அதனை பிரித்து பார்த்தால் ஒவ்வொரு அல்லாஹ்வினுடைய அஸ்மாக்களும் ஒவ்வொரு கருத்தை குறித்து நிற்கின்றன. அதாவது இன்னல்லாஹ லஅஃபுவுன் கஃபூர், அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிப்பவனாகவும் பிழை பொறுப்பவனாகவும் இருக்கின்றான். அதாவது அல் அஃபுவுக்கும் கஃபூருக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அல் அஃபு என்று சொன்னால் பாவங்களை மன்னிப்பவன் தான், அல் கஃபூர் என்று சொன்னாலும் பாவங்களை மன்னிப்பவன் தான். ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அல் அஃபு என்று சொன்னால் பாவங்களை அழிப்பவன். அதாவது பாவங்களை அழிப்பவன் என்று சொன்னால் நம்ம செய்த பாவங்களை என்ன செய்வான், அதை அழித்து விடுவான், முற்றாக அழித்து விடுவான். நாளை மறுமை நாளையிலே நம்முடைய ஏடுகளிலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் இருக்காது, எல்லாத்தையும் அழிச்சிருப்பான். ஆனால் கஃபூர் என்று சொன்னால் பாவங்களை மன்னித்திருப்பான், ஆனால் அந்த பாவங்கள் நம்முடைய ஏடுகளில் என்ன செஞ்சிருக்கும், அது பதிவு செய்யப்பட்டிருக்கும், ஆனால் மன்னிச்சிருப்பான் இறைவன். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவிலே
இந்த வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன், நீ பாவங்களை அழிக்கக்கூடியவன். அதாவது நம்ம செய்யற பாவங்களை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருவான், அழிச்சிருவான். நாளை மறுமை நாளையிலே இவன் இன்னும் பாவம் செய்திருப்பான் என்பது அதாவது அந்த இடத்திலே சொல்ல வேண்டிய தேவையே ஏற்படாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா பாவங்களை அழிப்பவனாக இருக்கிறான் என்ற கருத்தை அல் அஃபூ என்று சொல்லக்கூடிய அந்த திருநாமம் உள்ளடக்கி இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தஆலா வான தவ்வாபுர் ரஹீம், அதாவது தவ்வாபு என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கூடுதலா யார் யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செஞ்சு மீண்டு வருகின்றார்களோ மூமின்களுடைய விடயத்தில் அல்லாஹு தஆலா இந்த தவ்வாப் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பாவிக்கின்றான். ஏனென்று சொன்னால் மூமின்கள் பெரிய பெரிய பாவங்களை செய்திருக்க மாட்டார்கள், சாதாரண சின்ன சின்ன பாவங்களை தான் செஞ்சிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அந்த சின்ன பாவங்களையே பெரிய பாவங்களாக நினைத்து அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு அவனிடத்திலே அதிகம் அதிகம் தௌபா செய்வார்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா இந்த தௌபா செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், தௌபா செய்பவர்களை, பாவம் செய்யாமலேயே பாவம் செய்ததாக உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான் என்ற கருத்தை இந்த தவ்வாப் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பொதிந்திருக்கின்றது. இப்ப எமக்கு விளங்கும் அல் அஃபூ என்று சொல்லக்கூடிய வார்த்தை, அல் கஃபூர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, அல் கஃபார் என்று சொல்லக்கூடிய திருநாமம், அத் தவ்வாப் என்று சொல்லக்கூடிய திருநாமம் எல்லாம் கிட்டத்தட்ட மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியதற்கு அல்லாஹு தஆலா தனக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கக்கூடிய சிறப்பு அம்சமான அதாவது அந்த திருநாமங்களாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல அழகான ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது ஹதீஸுல் குதுசி என்று சொல்வார்கள். இந்த ஹதீஸுக்கு புகாரில முஸ்லிம்ல வருது. அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், அதுநப அப்தி, அதாவது அதுநப அப்தி தன்பன், என்னுடைய அடியான் ஒரு பாவத்தை செய்துவிட்டு ஃபகால அல்லாஹும்ம ஃபிர் தம்பி, இறைவா அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி, என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று சொல்லி என்னுடைய அடியான் செய்யறானா அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறானா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அடியான் அதாவது அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். திரும்ப என்ன செய்யறான், அல்லாஹு தஆலா மன்னிச்சதன் பிறகு திரும்ப அந்த அடியான் மீண்டும் பாவம் செய்துவிட்டு அல்லாஹு தஆலாவிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றான். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா சொல்லுவானா, இவ்வாறு 3 தடவைகள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலே அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், என்னுடைய அடியான் நான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அதாவது பாவம் செய்தால் தண்டிக்க கூடியவன் என்ற என்னுடைய சக்தியை வல்லமையை அறிந்தவனாக இந்த அடியான் பாவத்தை செய்துவிட்டு என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றான் என்று சொல்லிவிட்டு நான் அவனுக்கு சொல்லுவேன், இஅமல் மா ஷிஅத ஃபகத் கஃபர்து லக, நீ எத்தனை தடவைகள் அதாவது தீமையை செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி வந்தாலும் உன்னுடைய பாவங்களை நீ விரும்பின மாதிரி நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து காட்டியிருக்கிறார்கள். ஏன் இந்த ஹதீஸை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிப்பதிலே மிகவும் விருப்பம் உள்ளவனாக இருக்கின்றான். அது மாத்திரமல்ல, நமக்கு தெரியும், அதாவது தொழுகையை எடுத்துக்கொண்டால், நோன்பை எடுத்துக்கொண்டால், அதாவது ஜும்மாவை எடுத்துக்கொண்டால், உம்ராவை எடுத்துக்கொண்டால், அந்த இபாதத்துக்களை நாங்கள் செய்கின்ற பொழுது, அதாவது ஒரு தொழுகையை நாங்கள் தொழுது விட்டோம் என்று சொன்னால், லுகரை தொழுது விட்டோம் என்று சொன்னால், அடுத்த தொழுகை அசர் வருகின்ற வரைக்கும் நாம் செய்த சிறு பாவங்களை அல்லாஹு தஆலா நாங்கள் மன்னிப்பு கேட்காமலேயே அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றான், அழித்து விடுகின்றான். அல் அஃபூ என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய தனிப்பட்ட திருநாமம் இந்த விடயங்களை எடுத்து காட்டுகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வினுடைய திருநாமங்களிலே உள்ள ஒன்றுதான் அல் அலியு என்று சொல்லக்கூடிய திருநாமம், அல் அலா என்று சொல்லக்கூடிய திருநாமம், அல் முத்தஆலு என்று சொல்லக்கூடிய திருநாமம். அல் அலியு என்று சொன்னாலும் உயர்ந்தவன் என்ற கருத்தை குறிக்கும், அல் அலா என்று சொன்னாலும் உயர்ந்தவன் என்ற கருத்தை குறிக்கும், அல் முத்தஆலு என்று சொன்னாலும் மிக உயர்ந்தவன் என்ற கருத்தை குறிக்கும். அதே போன்று அல் அலியு என்று சொல்லக்கூடிய அந்த திருநாமம் திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே வருகின்றது. அதிலே நமக்கு தெரியும், ஆயத்துல் குர்சியினுடைய இறுதியிலே வஹுவல் அலியுல் அஸீம் என்று சொல்லுவோம். அதாவது அல்லாஹு தஆலா மிகவும் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த திருநாமம் அங்கே வரும். அதே போன்று
சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவை எடுத்து ஓதினோம் என்று சொன்னால் அதிலே அல் அலா என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வினுடைய திருநாமம், உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த திருநாமம் வரும். அதே போன்று சூரத்துர் ரஅதிலே 9வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதத்தி அல் கபீருல் முத்தஆல், மிக உயர்ந்தவன் மிக பெரியவன் என்று சொல்லி அல் முத்தஆல் என்று சொல்லக்கூடிய அந்த திருநாமத்தையும் அல்லாஹ் தஆலா சூரத்துர் ரஅதிலே 9வது வசனத்திலே கூறி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 3 பெயர்களும் பொதுவாக அனைத்து விடயங்களிலும் அல்லாஹு தஆலா உயர்ந்தவன் என்ற விடயத்தை அதை நிலைநிறுத்தி கொண்டிருக்கும். அல்லாஹுக்கு மேலால் இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது, எல்லாம் அல்லாஹுக்கு கீழே உள்ளவைகள் என்று சொல்லக்கூடிய அந்த உலுவு என்று சொல்லக்கூடிய உயர்வு என்று சொல்லக்கூடிய தன்மை அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமானது என்ற அந்த கருத்தை இந்த 3 அல்லாஹ்வினுடைய அஸ்மாக்களும் எமக்கு குறித்து காட்டுகின்றது. அடுத்ததாக அல்லாஹ்வினுடைய அஸ்மாக்களிலே உள்ளதுதான் அல் கபீரு என்று சொல்லக்கூடிய மிக பெரியவன் என்று சொல்லக்கூடிய அஸ்மா. இந்த அஸ்மா குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றான். வஅன்னல்லாஹ ஹுவல் அலியுல் கபீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உயர்ந்தவன் மிக பெரியவன் என்ற கருத்தை இந்த வசனம் எனக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. கூடுதலாக இந்த கபீர் என்று சொல்லக்கூடிய இந்த அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் நம்முடைய இபாதத்துக்களிலே அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதாவது அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கின்றான், அதாவது நோன்பை பூரணப்படுத்தி விட்டால் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று தக்பீர் சொல்லுங்கள் என்று கற்று தந்திருக்கின்றான். அதே போன்று ஹஜ்ஜுடைய தினங்களிலே அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். தொழுகையினுடைய நேரங்களிலே ஒவ்வொரு நிலைக்கு நாங்கள் மாறுகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று இந்த திருநாமத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று பாங்கு ஒலிக்கின்ற பொழுது இந்த திருநாமம் சொல்லப்படுகின்றது. அதே போன்று ஆடு மாடுகளை அறுக்கின்ற பொழுது பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று சொல்லி இந்த திருநாமத்தை நாங்கள் அதிகம் ஒழியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே அதாவது இந்த கபீர் என்று சொல்லக்கூடிய இந்த மிக பெரியவன் என்று சொல்லக்கூடிய இந்த திருநாமம் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றது. அதே போன்று அல் அலீமு என்று சொல்லக்கூடிய திருநாமம் மகத்தானவன் என்ற கருத்தை குறிக்கின்ற அல் அலீமு என்று சொல்லக்கூடிய திருநாமம். இந்த திருநாமமும் வஹுவல் அலியுல் அலீம், அதாவது சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய இந்த ஆயத்துல் குர்சியிலே இறுதியிலே வருகின்றது. வஹுவல் அலியு அல் அலீம், மகத்தானவன் என்ற கருத்தை குறித்து நிற்கின்றது. அடுத்ததாக இறுதியாக 2 விஷயங்கள் அல்லாஹ்வினுடைய திருநாமங்களிலே உள்ளதுதான் அல் கவியு என்று சொல்லக்கூடிய வலிமை மிக்கவன் என்று சொல்லக்கூடிய திருநாமம். அல்லாஹ் தஆலா திருமறையிலே அதாவது கூறுகின்றான், வஹுவல் கவியுல் அசீஸ், அல்லாஹ் தஆலா மிகைத்தவனாகவும் அதே போன்று வலிமை மிக்கவனாகவும் இருக்கின்றான். இது திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே இந்த அல் கவியு என்று சொல்லக்கூடிய இந்த திருநாமம் வந்திருக்கின்றது. அதே போன்று அல் மத்தீனு என்று சொல்லக்கூடிய திருநாமம் உறுதியானவன் என்ற கருத்தை குறித்து நிற்கின்றது. இது திருமறை குர்ஆனிலே ஒரே இடத்துல தான் அல்லாஹ் தஆலா அல் மத்தீனு தன்னுடைய அஸ்மாக்களில் உள்ள ஒன்றாக இறைவன் குறித்து காட்டுகின்றான். இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மத்தீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உணவளிப்பவன், சக்தி உடையவன், உறுதியானவன் என்ற கருத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நமக்கு தெரியும், அதாவது நம்ம கலிமா சொல்லுவோம் எப்படி, அதே போன்று நாங்கள் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்று சொல்லுவோம். லா ஹவுல வலா குவத, எந்த விதமான சக்தியும் அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் கவியு என்று சொல்லக்கூடிய சக்தி மிக்கவன், வலிமை மிக்கவன் என்ற அந்த அஸ்மாவை குறித்து நிற்கக்கூடிய பண்புதான் சக்தி. இந்த சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது என்று சொல்லி நாம் என்ன செய்வோம், இந்த கலிமாவை அடிக்கடி சொல்லுவோம், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்று சொல்லி. எனவே இந்த இறைவனுடைய அஸ்மாக்களை நம்முடைய அதாவது எல்லா சந்தர்ப்பங்களிலும் இவைகளை அதிகம் நாங்கள் கூறி அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக நாங்கள் பாவ மன்னிப்போ துவாவோ கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான். இந்த அல்லாஹ்வுடைய அஸ்மாவுடைய விடயத்திலே நாங்கள் ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு வீணான விளையாட்டான விடயம் கிடையாது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருநாமத்திலே 99 திருநாமத்தை யார் அதனை எண்ணி சொல்லுகின்றார்களோ
அவர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். ஆக குறைந்தது நமக்கு ஒரு 10 அல்லாஹ்வினுடைய திருநாமங்களாவது தெரிந்திருக்க வேண்டும். அந்த திருநாமங்களை சொல்லி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆவை கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த துஆவை அங்கீகரிப்பான் என்ற நம்பிக்கையோடு உறுதியான வார்த்தையோடு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.